வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 4ஆம் தேதி சனிக்கிழமை, அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை வரை உள்ள வாரத்துக்கான பலன். இந்த வாரத்தில் கிரக நிலவரங்களை பொறுத்தவரையில் மாற்றமில்லை. மேஷத்தில் எந்த கிரகமும் கிடையாது. மிதுனத்தில் குரு இருக்கிறார். அப்புறம் சிம்ம ராசியில் கேதுவும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். அப்புறம் கன்னி ராசியில் புதனும் சூரியனும் இருக்காங்க. அதுக்கப்புறம் துலாத்தில் செவ்வாய், விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் வார தொடக்கத்தில் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் மூவ் பண்ணி போகிறார். சனி பகவான் மீன ராசி, ராகு கும்பராசி. இது கிரக நிலவரங்களாக இருக்கிறது. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பெரிய மாற்றத்தையும் நான் பார்க்கல. தொடர்ச்சியாக நன்மையாகத்தான் இருக்குது அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா ராசிநாதன் முக்கியத்துவம். அப்போ செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருப்பதால் நம்ம உடம்புல எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுடைய மனப்போக்கு, சிந்தனைகள் இதெல்லாம் ஆரோக்கியமானதாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு அதிபதி ராசியை பார்க்குறார், அது ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தபடியாக குரு 3ஆம் இடத்தில் இருப்பது ஒரு விதத்தில் சிறப்பு தான். என்ன காரணம்னா 9ஆம் இடத்தையும் பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்படின்னா நல்ல முன்னேற்றங்களை பற்றி பேசுகிறது. 9ஆம் இடம் என்பது தெய்வ அருள். பொதுவாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பண்டிகை நாட்கள். அப்போ கோவில் விசேஷங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ இதுக்கெல்லாம் போகிறதுக்கான ஒரு வழிமுறையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா குரு 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கும்போது நம்ம குலதெய்வ வழிபாடு, அப்புறம் கோயில்களுக்கு, சிறப்பான கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருது, இதெல்லாம் மன நிறைவை தரும். நம்ம மைண்டில் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அதுக்கெல்லாம் அது ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும்போது, கேது இருக்கும்போது நல்ல ஒரு ஞானத்தை பற்றியும் பேசுறது, நல்ல பணப்புழக்கம். ஏன்னா இன்றைக்கி ஒரு இடம் போகிறோம் வரோன்னா ஃபேமிலியோட ஒரு கணிசமான செலவு இருக்குது. அப்போ அந்த பணப்புழக்கமும் சிறப்பாகத்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா 6க்குடைய புதன் 6ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார். அதோட 5ஆம் இடத்துக்குடைய சூரியனோடு சேர்ந்திருக்கும் பொழுது ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லை, ஆரோக்கியம் நன்றாகத்தான் இருக்குது. மேற்கொண்டு செவ்வாயும் உங்களுடைய ராசியை பார்க்குறார். சரி, இப்போ இதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. ஆனால் சனி 12ஆம் இடத்தில் இருக்கிறாரே அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்கும். ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தா சனி 12ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை முக்கியமாக பார்க்குறார். அப்போ 2ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது என்ன செலவுகள். அப்போது அந்த விரயம் நல்ல விரயமா அப்படின்னா நம்ம குடும்பத்தை சந்தோஷப்படுத்தினாலும் அது நல்ல விரயம்தான். அதே நேரத்தில் நம்ம டாஸ்மாக் போனால் அது கெட்ட விரயம். ஸோ நல்ல விரயமா கெட்ட விரயமா என்பது உங்கள் கையில் இருக்கிறது. இதுக்கு பிளானட்ஸை குறை சொல்லக்கூடாது. அதனால் விரயம் உண்டு, அது நல்ல விரயமாக இருப்பதற்கு உங்களுடைய மனோநிலையும் உங்களுடைய அப்ரோச்சையும் பொறுத்து தான் இது அமையும். அதனால் இந்த வாரம் சிறப்பான வாரம் உங்களை பொறுத்தவரையில். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.